வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை 20/2/2026. இன்னையோட விலை நிலவரம். அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் வாங்க வரும்போது எப்படி ஆடுகள்லாம் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறாங்க, அதே மாதிரி என்ன முறையில் வளர்க்குறாங்க, மேய்ச்சல் முறையா இல்லை பண்ணை முறையிலையா இல்லை கை வளர்ப்பா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் வருதுன்னா ஆடுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்களிடமே ஆடுகள் எடுத்துகிட்டு வரவங்ககிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இது 2 வளர்ப்பு செம்மறி குட்டி வாங்கிறீங்க, என்ன ரேட்டு சொன்னாங்க, எவ்வளோ கொடுத்து வாங்கிறீங்கண்ணா? 10 ரூபா சொன்னாங்கண்ணா, 9000 கொடுத்து வாங்கணும். 10 ரூபா சொன்னாங்க, 9000 கொடுத்து வாங்கிறீங்க. இது இல்லாமல் எவ்வளோ ஆடுனா வச்சுட்டீங்க நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்களா இல்லை? இல்லைண்ணா, எவ்வளோ வருஷமான ஆடு வளர்க்குறீங்க? நம்ம ஒரு 10-15 வருஷமா. எந்த ஊர்னா நீங்க? திமிரி. எப்படி நான் வளர்க்குறீங்க நீங்க? மேய்ச்சல் முறையிலையா இல்ல பண்ண முறையில? பண்ண முறையில. எவ்வளவு ஆடு இருக்கு சொன்னீங்க? ஏற்கனவே 60 ஆடு இருக்கு. 60 ஆடு இருக்குங்களா? எல்லாமே பண்ண முறையில தான் வளர்க்குறீங்க. எது மாதிரியான தீவனம்னா கொடுக்குறீங்க பண்ணை முறையில? அடர் தீவனம் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அடர் தீவனம், அப்புறம் இது கடலை கொடி அது மாதிரி என்ன கொடுக்குறீங்களா? கடலை கொடிலாம் எல்லாமே அடர் தீவனம் மட்டும்தான். அதுக்காக தான் இந்த செம்மறி ரக குட்டிகள் வளர்க்குறீங்க. எல்லாமே செம்மறியா இல்ல வெள்ளாடும் வளர்க்குறீங்களா? வெள்ளாடு இல்ல, எல்லாம் செம்மறி மட்டும்தான். குட்டிகள் எதனா உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கானா? இப்போதைக்கு இல்லண்ணா. இப்போதைக்கு இல்ல. கழிச்சதான். நீங்க எப்படி பிளான் பண்ணி வளர்க்குறீங்களா? இல்ல பக்ரீத்துக்காக வளர்க்குறீங்க? பக்ரீத்துக்காக மட்டும்தான் வளர்க்குறீங்க. ஓகே ஓகேண்ணா. நீங்க ஆடுகள் எல்லாம் பண்ணை முறையில வளர்க்குறேன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ தடுப்பூசி எல்லாம் எப்படி நான் போடுவீங்க? தடுப்பூசி வாங்கின்னு போன உடனே பிபிஆர் போடுவோம். பிபிஆர் போடுவீங்க, அப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பூச்சி மருந்து கொடுப்போம். பூச்சி மருந்து தருவீங்க. பூச்சி மருந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது கால்சியம் டானிக். பூச்சி மருந்து எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி தருவீங்க? 3 மாசத்துக்கு ஒரு முறை. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தருவீங்க. இப்ப சளி அதுக்கான மருந்து எல்லாம் எப்படி? சளி மருந்து தனி இருக்குண்ணா. சளி மருந்து அதிகமா இருந்தா சளி மருந்து கொடுப்போம். ஓகேண்ணா. இது எப்படி இங்கிலீஷ் மெடிசனா இல்ல நாட்டு மருந்து? இங்கிலீஷ் மெடிசன் தான் எல்லாமே தரீங்க. ஓகே ஓகேண்ணா. ஒரு மாசத்துல எத்தனை கிலோ நான் வெயிட் கெயின் ஆகுது நீங்க எப்படி பண்ணை முறையில? 3 கிலோ 3.5 கிலோ வரைக்கும். 3.5 கிலோ. ஆமாண்ணா. இதெல்லாம் எப்படி நான் நாட்டு ரகமா இல்ல எப்படி நீங்க வளர்க்குறது? இது மயிலம்பாடி. ஆமா, மயிலம்பாடி ரகம். நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கானா? மயிலம்பாடி நெல்லூர் சுடிப்பிலாம் நல்ல வெயிட் கெயின் இருக்குன்னாங்க. நல்ல வெயிட் வரும். ஓகே ஓகேண்ணா. மயிலம்பாடி ரகம் வாங்கி வளர்க்கலாம். பண்ணை முறையில முறையில வாங்குறதுக்கு அதுதான் பெஸ்ட். மயிலம்பாடி, அப்புறம் நெல்லூர் சுடிப்பி. ஓகேண்ணா. நான் ஒரு தாயாடு 4 குட்டி வாங்கிறீங்க, 5 குட்டியா வாங்கிறீங்க. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? நான் எல்லாம் தனித்தனியா வாங்குனேன். தனித்தனியா வாங்குனதா? ஆமாண்ணா. எவ்வளோண்ணா இந்த குட்டிங்கெல்லாம்? நான் இந்த 2 குட்டி அந்த ஆடுண்ணா. ஆனா 7500 ரூபாய்க்கு வாங்கினா. 2 குட்டி ஆடு 7500. ஆமா. ஓகேண்ணா. இந்த 3 குட்டினா? இந்த 3 குட்டி 3500 ரூபாய்க்கு வாங்கினா. 3500 ரூபாய். எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா இதுல? 2 பொட்டை 3 பொட்டை 3 கடாண்ணா. 3 பொட்டை 2 கடா. ஓகே ஓகேண்ணா. எந்த ஊர்ல இருந்துண்ணா வரீங்க நீங்க? நாங்க காஞ்சிபுரம் பார்க்கணும். காஞ்சிபுரத்துல இருந்து வரீங்களா? இது இல்லாம எவ்வளவு ஆடுனா வளர்க்குறீங்க நீங்க வீட்டுல? இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்களா? இப்படி குட்டியா எடுத்துட்டு போறீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கா எப்படி? ஏன்னா குட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது. விவசாய குடும்பம் தானே. விவசாய குடும்பம், அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. உங்ககிட்ட பசுமாடு இருக்கு. ஓகே ஓகே. அதனால பால் கொடுத்து நீங்க வளர்த்துருவீங்க. ஆமா. திரும்ப எத்தனை மாசம் கழிச்சு நான் இது திரும்ப சந்தைக்கு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும்? நீங்க எவ்வளவு நாள் வளர்க்குற ஐடியா இருக்கு? 4 மாசம் ஆகணும். 4 மாசத்துல திரும்ப சந்தைக்கு விற்பனைக்கு எடுத்துட்டு வந்துருக்கோம். கண்டிப்பா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். 2 குட்டி வாங்கியாச்சுங்களா? வாங்கி 2 கடாவா பொட்டையாண்ணா? 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை குட்டி. எவ்வளவு ரேட்டு சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கிருக்கீங்க? 3000 சொன்னாங்க. ஓகேண்ணா. 2000 கொடுத்தாங்க. 3000 சொன்னாங்க, 2000 கொடுத்து வாங்கிருங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? காஞ்சிபுரம். இது இல்லாம ஆடுகள் வளர்க்குறீங்களா? இருக்குங்க. எவ்வளவு ஆடுன்னு வளர்க்குறீங்க? ஒரு 5-6 ஆடு இருக்கு. 5-6 ஆடு. நீங்க எப்படி தான் வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையிலயா இல்ல வீட்லயே கை வளர்ப்பு? மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறீங்க. ஓகே ஓகேண்ணா. இது குட்டியா வாங்கிட்டு போறீங்களே, இது பால்லாம் எப்படி நான் தருவீங்க? புட்டி பால் தானே. புட்டி பால் தான் தருவீங்க. எத்தனை மாசத்துக்கு தருவீங்க? இது ஒரு 5 மாசம். 5 மாசம் வரைக்கும் புட்டி பால் தருவீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் விதத்துல தருவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு காலையில, மத்தியானம், சாயங்காலம், நைட்டுக்கு 4 வேளை தரீங்க. எவ்வளவு தருவீங்கண்ணா? ஒரு 200 ml ஒரு குட்டிக்கு. அப்பதான் பேதி ஆகாம இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அதிகமா கொடுத்தா பேதி ஆகுங்களா? அதிகமா கொடுத்தா குட்டிகளுக்கு பேதி ஆகும். இது எத்தனை நாள் குட்டினா இருக்கும்? இது முடிஞ்சு போனா
ஒரு குட்டி 10 குட்டி இருக்குண்ணா. 10 குட்டி இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் ஆடு என்ன பர்பஸ் நான் வாங்கிருக்கீங்க? 3 ஆடு வாங்கிருக்கீங்க. 3 கடா திருவிழாக்கா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலம்பட்டு லட்டேரி கிட்ட. என்ன ரேட்னா சொன்னாங்க? எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க? 13, 12, 11 அப்படி 12, 13, 11. ரேட் எப்படி நான் ஓகேங்களா இல்ல ரேட் அதிகமா தான் போகுது? ரேட் அதிகமா தான் இருக்குங்களா? அம்மா கோயில் சாமிக்காக வாங்குறதுனால ரேட் பார்க்காம வாங்கிடுவீங்க. சாமிக்காக செய்யறோம். ஓகே ஓகேங்கண்ணா. ஃபேமஸ் இல்ல. ஓகே, எவ்வளவு இருந்தாலும் சாமிக்காக நம்ம வாங்கி அந்த மாதிரி இதுமா. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த கடை வாங்கிருக்கீங்க எதுக்குண்ணா? சாமிக்காக வெட்டுறதுக்குங்களா கோயிலுக்கு? என்ன ரேட்னா சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கிருக்கீங்க? 10 ரூபாய் சொன்னாங்களா? எவ்வளவுக்கு வாங்கினீங்க ஃபைனலா? 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆடு ஓகேங்களாண்ணா ரேட் உங்களுக்கு? எத்தனை கிலோண்ணா வரும் இது? 8 கிலோ வருங்களா? 8 கிலோ வரும் இந்த ஆடு. ஃபைனலா 9,000க்கு வாங்கியிருக்காரு. இது 2 கடா குட்டிங்களா இல்ல பொட்டையாண்ணா? ரெண்டுமே பொட்டைங்களா? எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? எவ்வளவு குத்து வாங்கினீங்க? 2000 ரூபாய் சொன்னாங்க. 1800 ரூபாய். இந்த குட்டினா 1000 ரூபாய் சொல்லி 800 ரூபாய் வாங்கினீங்க. இது இல்லாம ஆடுகள் வளர்க்குறீங்களாண்ணா? எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? 4-5 ஆடு வச்சிருக்கீங்க. எந்த ஊர்னா நீங்க? மேலுஷாரம். ஓகேண்ணா. நான் 2 பொட்டாடை எடுத்துட்டு வந்துறீங்க. இது என்ன ரகனா? இது நெல்லூர் கிராஸ். நெல்லூர் கிராஸுங்களா? நெல்லூர் கிராஸ். என்ன ரேட்னா சொல்றீங்க? இது 15,000. 15,000 ஒண்ணு. எத்தனை பல்லுண்ணா இது? சரி பல்லு. சரி பல்லு, எல்லா பல்லும் போட்டுருச்சு. ஃபைனல் ரேட் எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? ஒரு 14, 14.5. 14 வந்தா கொடுத்துறேன்னு இருக்காரு. நெல்லூர் கிராஸ் இது. எல்லா பல்லுமே போட்டிருக்கு. நான் 4 செம்மறி குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? 1500 ரூபாய். 1500 ஒரு குட்டி. எத்தனை கடா எத்தனை பொட்டனா இது? 4மே கடா. வளர்ப்புக்கு வாங்கி போறீங்க. எத்தனை நாள் குட்டினா இருக்கும்? 1.5 மாசம் குட்டி. 1.5 மாசம் குட்டி. இப்ப இது இல்லாம ஆடுகள் வச்சிருக்கீங்களா நீங்க? எப்படி நான் வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையிலயா இல்ல எப்படி? அப்புறம் வந்து பொட்டு எல்லாம் போட்டு வளர்க்குறீங்க, தீவனம் போட்டு வளர்க்குறீங்க. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. எந்த ஊர்னா நீங்க? நாங்க ஓச்சேரி பக்கத்துல சங்கரம்பாடி. ஓச்சேரி பக்கத்துல இருக்கீங்க? சங்கரம்பாடி. ஓகே ஓகேண்ணா. இப்ப குட்டி எல்லாம் வாங்கிட்டு போறீங்களா? இது எப்படி நான் பால் கொடுத்து வளர்ப்பீங்களா? எத்தனை மாசத்துக்கு இல்ல மேய்ச்சல்? ஒரு மாசத்துக்கு பால் கொடுப்பீங்க. எத்தனை வேலை கொடுப்பீங்க பால்? 2 வேலை கொடுக்கணும். 2 வேலை பால் கொடுத்து வளர்ப்பீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நான் இந்த கடா எவ்வளவு நான் சொல்றீங்க ரேட்டு? 18. எத்தனை பல்லுண்ணா இது? 2 பல்லுங்களா? பதினஞ்சுக்கு கேட்டு இருக்காரு. ஆடுகள் எப்படி எல்லாம் பார்த்து வாங்குறாங்கன்னு பாருங்க. ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? 16. எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க வீட்டுல? வியாபாரிங்களா நீங்க? வியாபாரிங்களா? ஓகே. நான் எவ்வளவு நாள் சொல்றீங்க இந்த வளர்ப்பு குட்டிங்களா? 11 ரூபா சொல்றேன். 2 கடை 2 போட்டா 11. எவ்வளவுனா? 11. 2 கடை 2 பொட்டை 2 போட்டா 4 சேர்த்து 11,000. 2 கடை 2 பொட்டை 4 சேர்த்து 11,000 சொல்றாரு. ஃபைனலா எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க? 10 வந்தா கொடுத்துருவோம். 10. இதுனா இது கடை ஒண்ணு. ஒரு பொட்டை ஒரு ஆடு. ஒரு பொட்டை ஒரு ஆடு. எவ்வளவு நான் சொன்னீங்க? 13 சொல்லணும். 13. 12 ரூபா கொடுக்கும். 12 ரூபா வந்தா ஃபைனலா கொடுத்துருவோம். ஒரு பெட்டை ஆடு
ஒரு கடா. இந்த ஆடு ரகம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? எல்லாம் குட்டியுண்டு, கால்கள்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது. இது வந்து ஒண்ணு வந்து தாயாடு, ஒண்ணு பெட்டையாடு, ஒண்ணு வந்து கடா ஆடு. இதோட வளர்ச்சியே பாத்தீங்கன்னா ரொம்ப குள்ளமா தான் இருக்குது. புதுவிதமா வந்திருக்கு ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு. இது மாதிரி ரகத்தை வந்து இன்னைக்குதான் பாக்குறோம் நம்ம புதுசா. வந்து பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மூணு தரமான கடாவா இருக்கு. என்ன ரேட் நான் சொல்றீங்க? இது 3 கடா. ஒண்ணு 17. ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? 16. எத்தனை பல்லுனா கடா இதெல்லாம்? எல்லாமே 2 பல்லு. எல்லாமே 2 பல்லு கடா. ஃபைனலா 16 வந்தா கொடுக்குறேன். ஆடுக விக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டை இருக்கா? 2 கடா 12 பொட்டைங்களா? எந்த ஊர்ல இருந்து நான் ஆடுகள்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் திமிரிங்களா? ஓகே ஓகேண்ணா. என்ன ரேட் நான் சொல்றீங்க? இது எல்லாமே அப்படிங்களா? இது எல்லாமே மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்டது தான். ஓகே ஓகேண்ணா. குட்டிங்கெல்லாம் நல்ல தரமா இருக்கு. பெரிய ஆடுங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எத்தனை பல்லுண்ணா இது எல்லாமே? 2 பல்லு 4 பல்லு சரி பல்லு. பல்லு போடாத இருக்கு. ஓகேண்ணா. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஃபைனல் பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் இந்த கடை வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லுண்ணா இது? 2 பல்லுங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து நான் வாங்கிருக்கீங்க? ஓகேண்ணா. 8.5 கொடுத்து வாங்கிறீங்க. 10 சொல்லி 8 வாங்கிறீங்க. எதுக்குண்ணா இது? கோயிலுக்கு வெட்டுறதுக்குங்களா இல்ல வளர்க்கறதுக்கு? வளர்க்கறதுக்கு தான். எந்த ஊர்னா நீங்க? எவ்வளவு ஆடுனா வச்சிட்டு இருக்கீங்க? 30 ஆடு இருக்கு. ஓகே. எப்படின்னா வளர்க்குறீங்க நீங்க? மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல? மேய்ச்சல் முறையில தான் வளர்க்குறீங்க. எத்தனை தாயாடு எத்தனை கடானா வச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கடா ஒரு 3 இருக்கு. கடா 3, தாயாடு ஒரு 5 இருக்கு. ஓகே. எல்லாமே வெள்ளாடுங்களா இல்ல செம்மறியா? வெள்ளாடு தான் வளர்க்குறீங்க. வெள்ளாடு லாபமா இல்ல செம்மறி லாபமாண்ணா? ரெண்டுமே லாபம் தான். ஆடு வளர்ப்பே லாபம் தான். ஆடு வளர்ப்பே லாபம் தான். ஓகே ஓகேண்ணா. ஓகே தேங்க்ஸ். நான் இந்த தாயாடு 2 தாயாடு 3 குட்டி வாங்கிறீங்க போல. என்ன ரேட்னா இது? 26,000 வாங்கிக்கலாம். எவ்வளவுண்ணா சொன்னாங்க? 30,000 சொல்லி 26,000. இந்த குட்டிங்கெல்லாம் என்னன்னா கடா குட்டிங்களா இல்ல பட்டையாண்ணா? ஒரு கடா 2 பொட்டைங்களா? ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டினா இருக்கும் இது? எதோட குட்டிங்கண்ணா? தாயாடு 2 குட்டி. கருப்பாடு 2 குட்டிங்களா? ஓகேண்ணா. அந்த வெள்ளை குட்டி வந்து இதோட ஆட்டா வந்து இது. எத்தனை பல்லுனா இது தாயாடுக்கலாம்? எல்லாத்துக்குமே 2 பல்லு. எவ்வளவு ஆடுனா நீங்க வளர்க்குறீங்க? வீட்டுல 4 ஆடு. மேய்ச்சல் முறையில வளர்க்கீங்களா இல்ல? மேய்ச்சல் முறையில தான். நான் இந்த கடா வாங்கிட்டீங்களா இல்ல விக்கிறதுக்காண்ணா? வாங்கிட்டீங்களா? எத்தனை பல்லு கடாண்ணா இது? பல்லு வைக்கலையாண்ணா? பல்லு வைக்கலீங்களா? என்ன ரேட் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து நான் வாங்கினீங்க? 5,000 சொன்னாங்கன்னா 12,200 வாங்கிக்கிறேன். 5,000 சொல்லி 12,200. 12,200 வாங்கிருக்கீங்க. எப்படி நான் கறிக்காக வெட்டுறதுக்குங்களா இல்ல வளர்க்குறது? சாமிக்கு வசரத்துக்கு போறோம். சாமிக்கு வெட்டுறதுக்காக. நீங்க ஆடு எதனா வளர்க்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல நம்ம ஆடு வெட்டுறதுக்காக தான் வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படின்னா ஓகேங்களா? பரவாயில்லைங்களா? எத்தனை கிலோன்னு வரும் இது கடா? தெரியல, வாங்கிருக்கிறேன். தெரியலீங்களா? ஓகே ஓகே. எந்த ஊர்னா நீங்க? காட்பாடியில இருந்து வரீங்க. இந்த ஒரு ஆடு தான் வாங்கிருக்கீங்களா இல்ல இன்னும் வாங்கணுங்களா? இல்ல இது ஒண்ணுதான் வாங்கிருக்கு. ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? அது ஒண்ணு வாங்கிருக்கு. ஓகேண்ணா தேங்க்ஸ். இது 3 குட்டி வாங்கிருக்கீங்க. இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா? 3மே கடா தான். எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்துதான். 10,000 ரூபாய் சொன்னாங்க. 12,000 சொல்லி 2,000 குறைச்சிக்கிறோம். ஓகே ஓகேண்ணா. நீங்க இது இல்லாம எவ்வளவு ஆடுனா வளர்க்குறீங்க? இதுல ஒரு 6 ஆடு வளர்க்குறோம். 6 ஆடு வளர்க்குறீங்க. எப்படி நான் மேய்ச்சல் முறையிலயா இல்ல? மேய்ச்சல் தான். மேய்ச்சல்ல தான் வளர்க்குறீங்க. எந்த ஊர்ல இருந்து நான் வரீங்க? நாங்க சாமந்திபுரம்ண்ணா. சாமந்திபுரம் மார்க்கெட் பக்கம்.
ஆற்காடு பக்கமா? ஓகே ஓகேண்ணா. இப்ப குட்டி வாங்கிட்டு போறீங்க, இதுக்கு எதனா தடுப்பூசி அது மாதிரி எதனா போடுறீங்களா? எதுவும் இல்ல, நாட்டு ஆடுன்றதுனால அப்படியேதான் நீங்க விடுறீங்க. மேய்ச்சல் முறைன்றதுனால எதுவும் இப்ப சளி மருந்தோ இல்ல அது மாதிரி எதுவுமே தரது இல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்போ ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடு காய்ச்சல் வந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவீங்க. இதுல கால்நடை மருத்துவமனைக்கு போவீங்க. அது எப்படி வந்தது இல்ல, இது வெளியே வரல, வரைக்கும் வந்தது இல்ல. நம்ம மேப்பில் வரல. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நான் 4 செம்பரி குட்டி எடுத்துட்டு வந்துருக்கீங்க. எவ்வளவு ரேட் நான் சொல்றீங்க? மொத்தம் 8000 சொல்றீங்க. எத்தனை நாள் குட்டிங்கண்ணா இது? எத்தனை மாசம் குட்டிங்களா இருக்கும்? 3 மாசம் குட்டி, 2 மாசம் குட்டி. எத்தனை கடா எத்தனை பொட்டைண்ணா? 2 பொட்டை 2 கடா. ஓகே ஓகே. ஃபைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? வாங்கிட்டீங்களா? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வாங்குறீங்க? இப்போ நீங்க இது இல்லாம எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க, வளர்க்குறீங்களா? இது இல்லாம 50 ஆடு இங்க வித்துட்டீங்க எல்லாமே. இது எப்படின்னா நீங்க மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல வீட்டுல? ஏங்கண்ணா வீட்லயே விட்டுருவீங்க? விவசாயம் நல்லா இருந்தாலும் அந்த நிலத்திலே விட்டுருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இது ஆடு வாங்கிட்டீங்களாண்ணா? கடாவாண்ணா? எத்தனை பல்லு கடாண்ணா இது? 2 பல்லு. எவ்வளவு ரேட்? பல்லு போடல 9,500. எவ்வளோண்ணா சொன்னாங்க? 11,000. என்ன பர்பஸ்ண்ணா இது? கறி வெட்டுறதுக்கா இல்ல வளர்க்கறதுக்கா? கோயிலுக்கு வெட்டுறதுக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்தியாலம். ரேட் ஓகேங்களா? எப்படின்னா இது வாங்கலாங்களா? எத்தனை கிலோண்ணா வரும் இது? ஒரு 13-14 கிலோ. 13-14 கிலோ வரும். ஓகேண்ணா, தேங்க்ஸ். எவ்வளோண்ணா சொன்னாங்க? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? எத்தனை பல்லு இதெல்லாம்? பல்லெல்லாம் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வளர்க்குறீங்களா? ஆடுங்கள்லாம் வளர்த்துன்னு இருக்கீங்களா? எவ்வளோ ஆடுனா வச்சிருக்கீங்க? ஒரு 6 ஆடு வளர்த்துருக்கீங்க. இதுவும் வளர்க்குறதா எடுத்துட்டு போறீங்க? நீங்க எப்படி நான் வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல எப்படி? கையிலேயே ஓடி போய் அப்படியே மேய்ச்சல் தான் வருவீங்க. ஓகே ஓகேண்ணா. ஆடு வளர்ப்பு எப்படின்னா லாபமா இல்ல எப்படி? கஷ்டப்பட்டா லாபம், கஷ்டப்படலன்னா லாபம் கிடைக்காது. செம்மறி லாபமா இல்ல வெள்ளாடு லாபமாண்ணா? வெள்ளாடு தான் லாபம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ். தரமா நான் எத்தனை பல்லு கடானா இது தெரியலீங்களா? ஓகே ஓகே. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 10,000 சொன்னாங்க. 10,000 ரூபாய் சொன்னாங்களா? எவ்வளவு ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 9,500. 9,500. எதுக்குண்ணா? கறி கடைக்கா இல்ல நீங்க வெட்டுறதுக்கு சாமி வளர்க்கறதுக்குங்களா? எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? இது இல்லாம 2 ஆடு. என்ன ஆடுனா? கடாதா ரெண்டுமே. எந்த ஊர்னா நீங்க? திருவள்ளங்களா? நீங்க எப்படி நான் மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல வீட்டுல வளர்க்குறீங்களா? வீட்லயே வளர்க்குறீங்க. தீவனம் போட்டு எந்த மாதிரி தீவனம் எல்லாம் குடுக்குறீங்கண்ணா? நார்மல் இந்த காம்பு பொட்டு, தலை காம்பு பொட்டு எல்லாம் குடுக்குறீங்க எல்லாமே? ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் சந்தை நிலவரம் பற்றி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.